வாழ்க்கையில வந்து பல மாதிரியான ம், செயல்பாடுகள்ல வந்து நம்ம ஈடுபடுறோம். பல விதமான செயல்பாடுகள். ம். அதுக்கு ஒவ்வொரு செயல்பாட்டுக்கு வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு செயலுக்கு வந்து ஒரு பேரு. ம். அதுக்கு வந்து எப்படின்னு சொன்னா, அது எப்படி நீங்க எந்த மாதிரி சுத்தி எப்படி பேர் அதுக்கு வச்சா கூட, வேற பேர் வச்சா கூட, அதுக்கு வந்து உழைப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையில தான் எல்லாமே வந்து நிக்கும். உழைப்பது. அவ்வளவுதான். ஸோ we are doing a lot of things. நிறைய விஷயங்கள் பண்றோம். அ எதுக்காக பண்றோம்? ஆ நம்ம வள்ளுவர் கூறியது போல, "அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லாகியார்." ஸோ இந்த 2க்காக தான் பண்றோம். நீங்க எப்படி சுத்தி எந்த மாதிரி வந்து நீங்க யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னாலும் வந்து இது உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் அருள் வேணும். இன்னொரு பக்கம் பொருள் வேணும். அருள் எங்க வேணும்? கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கிறோம். கண்டிப்பா இந்த வாழ்க்கை இங்க வாழ்ந்துட்டு எங்கேயோ போறோம். ஷூரா. எங்க இருந்து வந்திருக்கிறோம்? எங்க போறோம்? அது நமக்கு தெரியாது. பல மதங்கள் பல மாதிரி சொல்லலாம். பட் அல்டிமேட்லி நமக்கு தெரியல. ஏன்னா யாரும் பெரிய பெரிய சித்தர்கள், மகான்களுக்கு வேணா தெரிஞ்சிருக்கலாம். ஆ ஸோ இந்த பெரிய பெரிய சித்தர்கள், மகான்கள் இவங்க எல்லாருக்குமே வேணா எங்கேருந்து வராங்க? எங்கேருந்து எங்க போறாங்க? அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் அல்டிமேட்லி பார்க்கும்போது நமக்கு தெரியுமா சாதாரண மக்களுக்குன்னு சொன்னா, நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, இந்த ஊர்ல வாழணும்னா பணம் வேணும். இந்த ஊர்னா உலகத்துல வாழணும்னா நமக்கு பொருள் வேணும். சரி, இங்க இருந்து நம்ம கிளம்பும்போது அங்க போகணும்னா, அங்க வந்து அருள் சேர்த்து வச்சு இங்கேயே அருள் சேர்த்து வச்சுட்டு அங்க போனாதான் நமக்கு வந்து ஒரு நற்கதி அப்படின்ற வந்து ஒரு விஷயம். இதுக்கு இந்த 2க்காக தான் எல்லாமே பண்றோம். நீங்க வந்து நல்லா கவனிச்சு நோட் பண்ணீங்கன்னா, இந்த 2 தான். பாருங்க எப்படி கடவுள் ஃபிட்டிங் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. பயங்கரமான ஃபிட்டிங் வைக்கிற ஆளுதான் கடவுள். பயங்கர ஃபிட்டிங் இருக்கும். ஃபிட்டிங்னா செக் வைக்கிறது. பயங்கர செக் வச்சிருப்பாரு கடவுள். நீங்க வந்து அருளுக்காக என்னெல்லாம் செய்ய முற்படுறீங்களோ, அது ஒரு பக்கம். பொருளுக்காக நீங்க வந்து எப்ப நீங்க என்னெல்லாம் செய்ய முற்படுறீங்களோ, அந்த இடத்துல கொஞ்சம் பாதை மாறினாலோ, வேகம் மாறினாலோ, உள்நோக்கங்கள் மாறினாலோ, அருள் இருக்காது, கிடைக்காது. அருள் என்ன ஆயிடும்? என்ன எப்படி வேணா பொருள் சேர்க்கலாம் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா, அருள் 0 ஆயிடும். சரி, இப்படிதானே சமாச்சாரம்னு சொல்லிட்டு வெறும் அருள நோக்கி போனீங்கன்னா, பொருள் காலி ஆயிடும். நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா அது புரியும். நிறைய பேர் இது வந்து கவனிச்சிருப்பாங்கன்றது எனக்கு தெரியல. ம். சார் எந்த மகான் சொன்னது இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க? எந்த குருக்கள் உங்களுக்கு அப்படின்னா, சத்தியமா இது என்னுடைய நானே தான் இது இப்ப வள்ளுவர் சொன்னது இது மாதிரிலாம் படிச்சு தான் நம்ம பார்க்குறோம். இது வாழ்க்கையில அப்படியே கவனிக்கும்போது, இன்னைக்கு மார்னிங் 6 மணி 30 நிமிஷம் நான் உள்ள வரும்போது கூட இது பேசுவேன்னு எனக்கு தெரியாது. கரெக்ட்டா. பட் உண்மை அதுதான் அப்படின்னு நல்லா புலப்படுது. நீங்க அருள், அருள், அருள் நோக்கி போனீங்கன்னா பொருள் குறையுது. பொருள், பொருள், பொருள் நோக்கி போனீங்கன்னா அருள் குறையுது. விச் மீன்ஸ் இங்க வந்து பேலன்சிங் அப்படின்றது அதாவது வந்து எப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட இது நெகட்டிவா பேசுற மாதிரி இல்ல. பட் ரியல் என்னன்னா இந்த கத்தி மேல நடக்கிற மாதிரி தான். டூ மச் பேலன்சிங் இஸ் ரிக்வயர்டு. இந்த பேலன்சிங்ல என்ன பண்ணணும்னா நிறைய அருளும் சேர்க்கணும், நிறைய பொருளும் சேர்க்கணும். அதுக்கு பேர் தான் உண்மையான வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையான வெற்றி என்னங்க சார்? அருளும் நிறைய சேர்க்கணும், பொருளும் நிறைய சேர்க்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, பொருள் சேர்த்து வெற்றி, வெற்றி, வெற்றின்னு பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஜோக்.
அதெல்லாமே ஜோக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னு சொன்னா அருள் மட்டும் சேர்த்து வந்து வெற்றி 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 எனக்கு தீட்சை கிடைத்து விட்டது, நான் வந்து நான் என்னது எனக்கு வந்து முக்தி கிடைத்து விடும், இது என்னுடைய கடைசி ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஆய் ஓய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிடுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து வெற்றி வெற்றின்னு சொல்லி அது இன்னொரு ஜோக்கு. எந்த ஒருத்தர் அருள், அதாவது நம்ம பாஷையில புண்ணியம்னு சொல்றோம், அதுதான் அருள். கரெக்டுங்களா? சோ யார் வந்து புண்ணியமும் ஒரு பக்கம் சேர்த்துக்கிட்டு யார் அது அவரே வந்து பாத்தீங்கன்னா பொருளும் ஒரு பக்கம் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாரோ அவரு தான் வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கிறது அர்த்தம். ஸோ த ரியல் கோல் ஆஃப் லைஃப், இந்த வாழ்க்கையினுடைய ஒரு இலக்கு என்னன்னா இதுதான் சார். புண்ணியம் அங்க போனா வேணும் இல்லையா? நீங்க எங்க வேணா போங்க, நீங்க வந்து ஒரு இந்துவா இருங்க, முஸ்லீமா இருங்க, கிறிஸ்தவரா இருங்க, யாரா வேணா இருங்க, ஜெயின மதத்தை சேர்ந்தவரா இருங்க, இல்லைன்னா சீக்கிய மதத்தை சேர்ந்த யாரா இருந்தா என்ன, அல்டிமேட்லி என்ன சார் வேணும்? அங்க போனா புண்ணியம் இருக்கணும். புண்ணியத்தை மூட்டை கட்டிட்டு போனாதான் அங்க நமக்கு வந்து யாருக்கு தெரியும், அங்க போனாதான் தெரியும். கரெக்டுங்களா? எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு தெரியாது. சாமானிய மனிதனுடைய ஒரு வாழ்க்கை, சாமானிய மனிதனுடைய ஒரு பார்வைதான் நான் எப்பயுமே பார்க்கிறது. ஏன்னா சாமானியனுக்கு கண்ணுக்கு புலப்படுகிற நிறைய விஷயங்கள் வந்து மேதாவிகள் என்று தம்மை தாம் குறிக்கொள்வதற்கு புலப்படுவதில்லை.